நாம எல்லாரும் வெளியே கிளம்புறப்போ பெர்ஃப்யூம்னுங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த பெர்ஃப்யூமை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? ஏன் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்துக்கு முன் 1600 மெசமட்டோமிய நாட்டில் அரண்மனையில் தப்பூதி அப்படின்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க தான் பூக்கள், இலைகள், மூலிகைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு உலகத்தோட முதல் பெர்ஃப்யூமை உருவாக்குனாங்க. ஆனா இதை உலக ஃபேமஸ் ஆக்குனது எகிப்தியர்கள் தான். அவங்க கடவுள் வழிபாட்டுக்கு இதை பயன்படுத்தினாங்க. குறிப்பா பேரழகி கிளியோபட்ராவை தேடி வரவங்கள கவர்றதுக்காக உடல் முழுக்க இந்த எண்ணெயை பூசினாங்க. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற திரவ வடிவ பெர்ஃப்யூமுக்கு அடித்தளம் போட்டவர் 9ஆம் நூற்றாண்டு அரேபிய விஞ்ஞானி அல்சின் தான். ரோஜா பூல இருந்து எப்படி வாசனையை தனியா எப்படி பிரிச்செடுக்கணும் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட பெர்ஃப்யூம் தான் இப்ப உலகத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்புறம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க நம்ம ஒரு சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.